அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் எம்ஏ கதீஜா, காயல்பட்டினம். யாசம் கேட்பது ரசூலுல்லாஹ் வெறுத்திருக்கிறதாக எனக்கு ஹதீஸு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே நேரம் சில இதுகளுக்கு முன்னாலே ஹஜ்ஜுக்காக மட்டும் யாசம் வாங்கலாம் என்று ஒரு ஹதீஸையும் கேட்டிருக்கிறேன். அது எனக்கு யாருன்னு ஞாபகத்தில் வரையில ஒரு டிவியில் நான் பார்த்துருக்கிறேன். ஹஜ்ஜுக்காக யாசம் கேட்கலாமா? உங்கள் கருத்தை சொல்லுவோம். ஹதீஸ் படி யாசகம் பிச்சை வாங்குறது இருக்குல்ல, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அது நல்லது இல்லை. யாசகங்கிறது ஒரு பாவம் தான் மார்க்கத்தில். 3 பேருக்கு தான் யாசகம் வாங்குறதுக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்குன்ட்டாங்க. ஆனால் அதில் இந்த ஹஜ்ஜிக்கு போகிறவங்க யாசகம் வாங்கலாமா, அதுக்கு மட்டும் அனுமதி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அல்ல ஹஜ்ஜில் போய் யாசகம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹஜ்ஜில் போயா ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காகவா? போகிறதுக்காக வேண்டி. அதாவது ஹஜ்ஜில் போகிறதுக்காக வேண்டி யாசகம் வாங்கன்ட்டு எந்த ஒரு அதிசயம் இல்லை. அந்த 3 விஷயம் ஒருத்தனுக்கு அவன் அதாவது கடுமையான வறுமை. எந்த மாதிரி வறுமை என்று கேட்டால், அவனை அறிந்த 2 பேர் சாட்சி சொல்லணும் இவர் கடுமையான வறுமையில் தான் இருக்கிறாரு என்று சொல்கிற அளவுக்கு அவன் வறுமை. அவன் தான் ஒவ்வொருத்தனும் பணக்காரன் வறுமைன்னு நினச்சிட்டு இருப்பான். அது பத்தாது. எப்படி இருக்கானே, அவனை தெரிந்த 2 பேர்கிட்ட கேட்டால் பாவம் ரொம்ப வறுமையில் தான் இருக்காரு என்று சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவில் எவன் இருக்கிறானோ அவன் என்ன செய்யலாம், யாசகம் வாங்கலாம். அந்த நிலையை நீங்கிற வரைக்கும் அது ஒன்று இருக்குது. ஒரு யாசகம். 2வது யாசகம் என்ன, இன்னொருத்தனுடைய ஒரு கடனுக்காக வேண்டி பொறுப்பேற்று கொண்டான். இவர் ஒரு 1000 ரூபா ஒரு ஆள் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் கஷ்டப்படுறாரு, நீங்கள் நெருக்கிறீங்க, நான் தந்துடுறேன்ப்பா அப்படின்னு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். இப்போ நான் பிச்சை வாங்கலாம். நான் என்ன செய்யலாம், தர்மம் கேட்டு அவருக்கான கடனை ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் கொடுங்க, நான் அது அவர் சுமந்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிறருடைய கடனுக்காக வேண்டி ஒருவர் அவர் பொறுப்பேற்று கொண்டாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், இந்த யாசகம் வாங்குறது குற்றம் இல்லைன்ட்டாங்க. திடீர் விபத்துகளால் பாதிக்கப்பட்டவன். 3வது யாரு, நல்ல கடை வச்சிருப்பான், திடீர் தீ பிடிச்சி எரிஞ்சு போயிடும், ஒன்றும் தலையும் ஓடாது காலும் ஓடாது, சோர்ஸ் கிடைக்காது அவனுக்கு. எப்படி அதை நிவர்த்தி செய்வான்? ரொட்டீனாக உள்ள விஷயத்தை ஒருத்தர் நிவர்த்தி செஞ்சுக்கிடுவான். திடீர்னு திருடிட்டு போயிடுவாங்க. 5 லட்ச ரூபா சாமான் கடையில் வச்சிருப்பான், என்ன மாதிரி கஷ்டப்பட்டான்னு தெரியாது. காலையில் பார்த்தா வெறும் கடையாக இருக்கும். வாழணுமா இல்லையா, யார்கிட்டயா வாங்கலாம் போய், இந்த மாதிரி திருட்டு போச்சுங்க ஏதாவது கொடுங்க. அப்போ திடீர் இழப்புக்கு ஆளானவன். திடீர்னு சொல்லி வயலில் அந்த இழப்பு ஏற்படலாம், கடையில் ஏற்படலாம், பிக் பாயிட்டு அடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி நேரத்தில் இருந்தால் என்ன செய்யலாம், திடீர்னு போனவனே அந்த நேரத்தில் ஒன்றும் ஓடாது, யார்கிட்டயாவது வாங்கிக்கலாம். இவனுக்கு யாசகம் ஹலாலு. 3 தவிர எல்லாருக்கும் யாசகம் ஹராம்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது ஹஜ்ஜின்னு தான் அடங்கும். ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக யாசகம் வாங்கினா என்ன இருக்குது, அதுவும் ஹராமு தான். வணக்கத்தின இன்னும் சொல்ல போனால் வணக்கத்தினரே உனக்கு கடமையே கிடையாது. எப்போ நீ யாசகம் வாங்குற அளவில் நீ இருக்கிறியோ உன்னையும் எல்லாம் கேட்கவே மாட்டான். உனக்கு தான் கடமையாகாதுல்ல, அப்புறம் எப்படி வாங்கிட்டு போகணுன்ற அவசியம் இருக்குது. நம்மள்ட்ட வசதி வாய்ப்பு இருந்தால் தானே எல்லாம் கேள்வி கேட்பான். வசதியே இல்லைன்னா நீ ஏன்டா பிச்சை வாங்கிட்டு போகலன்னு எல்லாம் கேட்க போகிறானா? அப்போ இந்த யாசகம் ஹஜ்ஜிக்கு வாங்கினாலும் கூட 3 என்ற ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு காட்டிட்டதுனால 4வது ஒன்றுக்கு கடன் வாங்கி யாசகம் வாங்கினார்களே, ஆனால் அது பாவம் தான். ஹஜ்ஜிக்கு வாங்கக்கூடாது, ஹஜ்ஜியில் போய் வாங்கக்கூடாது.